Hello friends, welcome to என் சமையல் என் சுவை. இன்னைக்கு நம்ம வீடியோல கத்திரிக்காய் சாதம் தான் செய்ய போறோம். லஞ்ச் பாக்ஸ் கொடுத்து அனுப்புறதுக்கு ரொம்பவே சூப்பரான ஒரு ரெசிபி இது. ரொம்ப சீக்கிரமா செய்யக்கூடிய ரெசிபி, நல்ல டேஸ்டாவும் இருக்கும். வாங்க கத்திரிக்காய் சாதம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். Hello friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு சிம்பிளான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போறோம். எப்பவும் நம்ம ஒரே மாதிரி லஞ்சுக்கு செஞ்சு கொடுக்குற சாதத்தை விட இது கொஞ்சம் வித்தியாசமாகவும் நல்ல டேஸ்டியாகவும் இருக்கும். வாங்க கத்திரிக்காய் சாதம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கத்திரிக்காய் சாதத்துக்கு முதல்ல நம்ம மசால் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்டவ் மேலே வெறும் கடாய் மட்டும் வச்சுட்டு கடாய் நல்லா சூடேறினதும் 4 ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன். 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 3 ஸ்பூன் தனியா. தீ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சம் பொன்னிறமாக வர அளவுக்கு நம்ம இது மூணையும் வறுத்துக்கலாம். உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு எல்லாம் ஓரளவுக்கு வறுப்பட்டதும் 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துடுறேன். 8 வரமிளகாய் எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்துடுறேன். இது எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்த போதும். பாருங்கள், உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பெல்லாம் இந்த அளவுக்கு வறுப்பட்டால் போதும், ரொம்பலாம் வறுப்படக்கூடாது. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். நல்லா சூடானதும் மிக்ஸி ஜாரில் போட்டு பவுடர் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸ்டவ் மேலே கடாய் வச்சுட்டு கடாய் நல்லா சூடேறினதும் எண்ணெய் சேர்த்துடுறேன். ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிட்டால் போதும். எண்ணெய் நல்லா சூடேறினதும் கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சதும் ஒரு 4 பல் பூண்டு எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பச்சை மிளகாய் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடுறேன். 2 பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்துருக்கேன், 2ஐயும் சேர்த்துடுறேன். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம். 3 கத்திரிக்காய் எடுத்து நான் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கத்திரிக்காவை சமைக்கிறதுக்கு முன்னாடி வரைக்குமே நீங்கள் தண்ணியிலே போட்டு வைங்க, இல்லைனா கத்திரிக்காயோட கலர் மாறிடும். கத்திரிக்காவை சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கத்திரிக்காவை 2 நிமிஷம் நல்லா வதக்கினதுக்கப்புறமா ஒரு பெரிய தக்காளி பழம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடுறேன். தக்காளி ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசால் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். 3 ஸ்பூன் அளவுக்கு நான் மசால் பொடி சேர்த்துடுறேன். நான் நிறையாவே செஞ்சு வச்சுருக்கேன். நம்ம செஞ்சு ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம இன்னொரு டைம் செய்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். வெறும் கத்திரிக்காய் மட்டும் போட்டு தான் இப்போ நம்ம செய்யணும்னு இல்லை, உருளைக்கிழங்கு செஞ்சுக்கலாம், அதுக்கப்புறமா நூக்கல் போட்டு செய்யலாம். இந்த மாதிரி நிறைய காய்கறிகளை போட்டு நம்ம வெரைட்டியாக செய்யலாம். மசால் பவுடரெல்லாம் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கிறேன். சாதத்துக்கும் சேர்க்கணும், அதனால் இப்போவே நான் சேர்த்துடுறேன். ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா குக் பண்ணிக்கலாம். சேர்த்துருக்கிற பொடியெல்லாம் நம்ம வறுத்து அரைச்சதுனால ரொம்ப நேரம் குக் பண்ண வேணாம், 2 நிமிஷம் குக் பண்ணாலே போதும். பாருங்கள், கத்திரிக்காய் கூட நல்லா வெந்து வந்திருக்கு. சின்ன சின்னதாக கட் பண்ணதுனால ரொம்ப சீக்கிரமாக வெந்துருச்சு. சாதத்தை வடித்து நல்லா அகலமான ஒரு பாத்திரத்தில் போட்டு வச்சுட்டோம்னா நல்லா உதிராக இருக்கும். இப்போ நான் வடித்து வச்சுருக்கிற சாதத்தை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சாதம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். சாதம் பார்க்கவே எவ்வளோ நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். கத்திரிக்காய் சாதம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்கூலுக்கெல்லாம் கொடுத்து அனுப்புறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப சின்ன சின்னதாக கத்திரிக்காய் போட்டிருக்கிறதுனால குட்டீஸ்லாம் பொறுக்கி வைக்காமல் அப்படியே சாதத்தோடு சேர்த்து அள்ளி சாப்பிட்ருவாங்க. வெறுமனே கத்திரிக்காய் சாதம் மட்டுமே சாப்பிடலாம், அந்த அளவுக்கு நல்லா டேஸ்டியாக இருக்கும் இந்த சாதம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் நிறைய வீடியோஸ் பார்க்க இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.